பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்ரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்ரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். யூதர்கள் சமாரியர்களோடு கலக்க மாட்டார்கள், அவர்களோடு சாப்பிட மாட்டார்கள், அவர்கள் கையாலே தண்ணீர் வாங்கி குடிக்க மாட்டார்கள், அந்த ஊர் வழியாக கூட போக மாட்டாங்க யூதர்கள். அந்த நாட்களில் அப்படி ஒரு நிலை இருந்தது. காரணம், சமாரியர்கள் என்றால் கலப்பு யூதர்கள். ஒரு யூதரும் ஒரு யூதர் அல்லாதவரும் திருமணம் செய்து அதனால் ஏற்பட்ட மக்கள் குழுதான் சமாரியர். அவர்கள் இஸ்ரவேல் நாட்டில் தான் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் நாட்டினுடைய ஒரு பகுதி சமாரியா என்று அழைக்கப்பட்டது. யூதேயா, கலிலேயா, சமாரியா. இயேசுநாதர் காலத்தில் 3 பிரிவா இருந்தது இஸ்ரவேல் நாடு. இந்த சமாரியாவில் யூதர்கள் யூதர் அல்லாதவர்கள் திருமணம் செய்து அதனால் ஏற்பட்ட சந்ததியினர் அங்கே வசித்து வந்தார்கள். அவர்களை நாய்கள் என்று யூதர்கள் அழைத்தார்கள். அது தவறானது. அந்த ஊர் வழியா போக மாட்டாங்க, அவங்கள ஒரு தீண்டாமை மாதிரி தான் வைத்திருந்தார்கள். ஜாதி என்பது அங்கே கிடையாது. பைபிள்ல இருக்கிற ஜாதி என்கிற வார்த்தைக்கு மக்கள் கூட்டம் என்றுதான் அர்த்தம். நம்ம ஊர்ல இருக்கிற ஜாதி அது குறிக்கல. இந்த காரியத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது. ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் பொண்ணை 9 ஆண்டு காலம் விரும்பி இருக்கிறான். 2 குடும்பமும் படிச்சவங்க தான், அரசு வேலையில் இருக்கிறவங்க தான். அந்த பையனும் பொண்ணா ஒன்னா படிச்சவங்க பள்ளிக்கூடத்துல. இவ இன்ஜினியர் ஆகி ஐடியில வேலை பார்க்கிறா, நல்ல சம்பளம். அவள் ஒரு சித்த மருத்துவர் தான். ஆனாலும் அது ஒரு நல்லதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் வித்தியாசம், ஜாதி. அது நிமித்தம் அந்த பெண்ணினுடைய தம்பி, சின்ன பையன், நயவஞ்சகமாக அந்த காதலித்த பையனை கொண்டு போய் ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் கொன்று விட்டான். பெரிய பிரச்சனையாக இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுல ஒன்னே ஒண்ணுதான், ஜாதி தான். 2 கோணம் இருக்கிறது. ஒரு கோணம் பிள்ளைகளுடைய கோணம். வேத புஸ்தகம் சொல்கிறது, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நான் எப்போதுமே இந்த காதலிலே விழுந்து விட்டவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வேன். உங்கள் பெற்றோருடைய கர்த்தருக்கு முதல்ல பயப்படணும். நீ திருமணம் பண்ண போகிற நபர் கர்த்தருக்குள்ளான நபரா இருக்கணும். கர்த்தருக்கு முதல்ல நீ பயப்படணும். 2வது, நீ உன் தாய் தகப்பனை கனம் பண்ணணும். உன் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு அனுமதியோடு திருமணம் செய்யணும். அல்லது அவர்கள் சொல்லுகிற ஒரு நபரை, அல்லது பிள்ளைகளே ஒரு நபரை தெரிந்தெடுத்தால் அந்த நபரை தாய் தகப்பன் அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று நான் வேதத்தின் அடிப்படையில் ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா காதலித்து இஷ்டத்துக்கு திருமணம் செய்து எத்தனையோ பேர் கஷ்டப்படுறத பார்த்துருக்கிறேன். ஒரு ஆய்வு சொல்கிறது 80% காதல் திருமணங்கள் தோல்வியில் முடிகின்றன. அது ஒரு கோணம், பிள்ளைகளின் கோணம். பெற்றோரின் கோணம், பிள்ளைகள் இஷ்டத்துக்கு ஒரு பையனை ஒரு பொண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறார்கள். கர்த்தருக்குள்ள அந்த பையனோ பொண்ணோ இல்லை, அல்லது ஏற்ற நல்ல குடும்பம் இல்லை, நல்ல ஒரு நபர் இல்லை, உங்களால அனுமதிக்க முடியல. அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க செய்ய வேண்டியது அப்படியே விட்டுற வேண்டியதான். தீண்டாமை
அது ரொம்ப கொடுமையான விஷயம். சமாரியரை யூதர்கள் தீண்ட கூட செய்யல. கல்யாணம் பண்ணிட்டாங்க, சரி அவ்வளவுதான். அவங்கள அதை நீங்க அங்கீகரிக்கல. கொஞ்ச நாள் அவங்களுக்கு நீங்க அவங்கள உள்ளுக்குள்ள சேர்க்காம இருக்கலாம். அவங்க அதை உணரணும்ல. கொஞ்ச நாள் அதை அவங்க உணரட்டும். நீங்க அதை அந்த திருமணத்தை அங்கீகரிக்காம இருக்கலாம். ஆனா உங்க பிள்ளை தான், உங்க பையன் தான், அது மாற போறது இல்லை. நாளைக்கு பேர பிள்ளைகள் பிறந்தால் அதுவும் உங்க பேர பிள்ளைகள் தான். நீங்க கொஞ்ச நாள் அங்கீகரிக்காம இருக்கலாம். கொஞ்ச நாள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஒரு பேரப்பிள்ளை பிறக்கிற வரைக்கும், அல்லது ஒரு 2-3 வருஷம் வீட்டுக்குள்ள நல்லது கெட்டதுக்கு அழைக்காமல் இருக்கலாம். அல்லது நிரந்தரமா கூட கொஞ்சம் நீங்க தள்ளி வைக்கலாம். யூதர்கள் சமாரியர்களை தள்ளி வச்ச மாதிரி, சாப்பிட மாட்டேன், அந்த ஒரு வழியா போக மாட்டேன்றது தப்பு. கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், கொஞ்சம் இடைவெளி விடலாம், ஒரு தண்டனை கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி வன்முறையில் இறங்கிடக்கூடாது. கொலை பண்ணவன் 24 வயசு தான் ஆகுது, படிச்ச பையன். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ் அதிகாரிகள். போலீஸ் அதிகாரின்னா அவங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும், எத்தனை விதமான மக்களை, எல்லா ஜாதியாரோடும் அவர்கள் வேலை பார்த்திருப்பார்கள். நல்ல குடும்பமா பார்க்கலாம், நல்ல பையனா நல்ல பொண்ணா அது பார்க்கலாம். ஆனா ஜாதி, அது இந்தியாவினுடைய சாபம், இந்தியாவினுடைய சாபக்கேடு. அதற்காக நாம் ஜெபிக்கணும். ஒரு பக்கம் இன்றைக்கு எவ்வளவோ மாறிவிட்டது. நகர்ப்புறங்களிலே படித்தவர்கள் நடுவிலே இந்த மாதிரி கலப்பு மனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன. கிறிஸ்தவர்கள் நடுவிலே, எங்கள் குடும்பத்திலேயே பல திருமணங்கள், கலப்பு மனங்கள் நடந்து, என்னுடைய குடும்பத்திலேயே கலப்பு மனம் நடந்திருக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், எந்த வித்தியாசமும் காண்பிப்பதில்லை. அனுமதியோடு நடந்திருக்கிறது, எல்லாமே அனுமதியோடு அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தோடு நடந்திருக்கிறது. நன்றாகத்தான் இருக்கிறார்கள். அதனால எந்த விதத்திலும் வன்முறைக்கு, கொலை அப்படின்றது, ரத்தம் செந்துறதுன்றது பயங்கரமான ஒரு பாவம். அது தலைமுறைக்கு சாபம். அந்த கொலை பண்ணவனுடைய வாழ்க்கையே போச்சு. செத்தவன் கூட நிம்மதியா செத்துட்டான். ஆனா கொலை செய்தவனுடைய வாழ்க்கையே போச்சு. ஆகவே சிந்திப்போம். இந்த ஜாதி பேதம் நீங்க ஜெபிப்போம். ஆமென்.